இயற்கை கேட்கும் போதே எவ்வளவு நல்ல விஷயங்களை கொடுத்துருக்குது. நிலம், நீர், காற்று, இந்த மலைகள், ஆறுகள், கடல்கள், தாவரங்கள், விலங்குகள், மனிதர்கள்னு எத்தனையோ விஷயங்களை நமக்கு கொடுத்துருக்கு. அழகான விஷயங்களை. ஒருத்தருக்கு தோணுச்சு, இதெல்லாம் எப்படி சாத்தியமாச்சுன்னு. அணுக்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. அதுக்கப்புறம் அணுக்கள் எப்படி மூலக்கூறுகளாக மாறுகின்றன, மூலக்கூறுகள் எப்படி திட திரவ வாயு பொருள்களாக மாறுகின்றன அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயந்தான் வேதியியல் பிறந்தது. அதுக்கப்புறம் ஒரு திடப்பொருள் வந்துருச்சு, அதை வேகமாக தூக்கி வீசும்போது அது எந்த டைரெக்ஷனில் எவ்வளவு தூரம் எங்கே போய் விழும் அப்படின்னு ஒருத்தர் யோசிச்சாரல்ல, ஃபிசிக்ஸ் பிறந்தது. இந்த மாதிரி தான் ஜுவாலஜி, பாட்டனி, மெடிசன் அப்படின்னு ஒவ்வொரு விஷயங்களாக பிறந்தது. இயற்கை இல்லைன்னா அறிவியலே கிடையாது. ஐன்ஸ்டீனும், நியூட்டனும், பில்கேட்ஸ், இலன் மஸ்க் இவங்க எல்லாருமே இயற்கையை புரிந்து கொண்டு அது எப்படி வேலை செய்கிறது என்பதை விளக்கமளித்தார்கள். அவ்வளோதான். அப்போது நாமும் ஒரு மிகப்பெரிய வரலாற்றை உருவாக்க வேண்டுமானால், ஒரு மிகப்பெரிய கம்பெனியை உருவாக்க வேண்டுமானால் இயற்கையை புரிந்து கொள்ள வேண்டும். அப்படின்னா நம்ம இயற்கையோடு சேர்ந்து வாழ வேண்டும். ஆனால் இந்த ஹரிபரி வாழ்க்கையில் எத்தனை பேர் நம்ம இயற்கையோடு சேர்ந்து வாழறோம்? உதாரணத்துக்கு ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்குறேன். உலகத்துக்கே எனர்ஜி கொடுக்கக்கூடிய மிக பிரம்மாண்ட விஷயமான சூரியன் உதிப்பது என்பது எவ்ரிடே காலையில் நடக்குது. நல்லா யோசிச்சு பாருங்கள். அது முழுவதும் உதிர்த்து வெளியில் வர வரைக்கும் பார்க்கின்ற பொறுமை நமக்கு இருக்குதா, அல்லது கடைசியாக எப்போ தான் பார்க்கணும்னு யோசிச்சு பாருங்கள். தேங்க்யூ.